நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். एतास्तिस्रस्तटिन्यस्ताः समेताः सागरं गमाः सुदर्शनगिरेश्चापि पद्माख्यस्य गिरेस्तथा मध्ये प्रवृत्ताः शुभधाः प्रयागाख्ये यथा तथा गंगा च यमुना चैव तटिनी च सरस्वती समेत्य सर्वलोकस्य सर्वपापविमुक्तये सर्वाभीष्टं प्रयच्छन्ति तत्र देहं विमुञ्चता तास्त्रिवेण्या यथा सर्वलोकैरपि सुपूजिता तथैव दाक्षिणात्यानां पूजनीया विशेषतः तासां च संगमे स्नानात् यत्फलं लभ्यते नरैः ततः शतगुणं ह्यत्र लभन्ते पुरुषाः फलम् तासां च संगमे स्नानात् यत्फलं लभते नरैः ततः शुभगुणं ह्यत्र लभन्ते புருஷாஃபலம். ஒரு புறம் திருவேங்கடமுடியானாலேயும் மற்றொரு புறம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மமூர்த்தியினாலேயும் வெகு விசேஷமாக கொண்டாடப்படுவதாய் திரிவேணி சங்கமம் என்று பெயர் பெற்றதாய் 3 நதிகள் ஒன்றாக சங்கமிக்கக்கூடிய இந்த புண்ணிய க்ஷேத்திரத்தில் ஒருவன் ஸ்நானம் செய்தாலேயோ அல்லது இந்த புண்ணிய தீர்த்தத்தை ஒருவன் புரோக்ஷித்து கொண்டாலேயோ அல்லது இந்த புண்ணிய தீர்த்தத்தை தன் வாழ்நாளில் ஏதாவது ஒரு முறை நினைத்து பார்த்தாலேயோ அவன் பிரயாக க்ஷேத்திரத்தில் 100 வருட காலம் ஸ்நானம் செய்த பலத்தை பெறுகின்றான் என்பது பிரம்மாண்ட புராணத்தில் இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியம். ஒரு புறம் அப்பன் வெங்கடேச சுவாமியாக பெருமான் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் சேவை சாதிக்கிறார். மற்றொரு பக்கத்தில் பின்புறத்தில் பத்மகிரியில் அத்ரி மகரிஷி செய்த தவத்தின் பெருமையினாலே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் ஆவிர்பவித்தருளுகிறான். இந்த ஒரு புண்ணிய தீர்த்தம் சங்கம க்ஷேத்திரம் திருமுக்கூடல் க்ஷேத்திரம் தக்ஷிண பிரயாகை என்று போற்றுவதற்கு உரியதாய் அமைந்திருக்கிறது. தக்ஷிண பிரயாகை தென் திசையில் வாழ்பவர்களுக்குத்தான் இது பிரயாகை. அங்கு செல்ல முடியவில்லையே, அங்கு சென்று ஸ்நானம் செய்ய முடியவில்லையே என்னும் ஏக்கத்தை நமக்கு தீர்க்கக்கூடியது. ஆனால் தற்பொழுது இங்கேயும் ஸ்நானம் செய்ய முடியவில்லையே என்னும் ஏக்கத்தை நமக்கு தோற்றுவிக்கின்றது. புராணத்தில் முதலில் பிருகு மகரிஷி இந்த திருத்தலத்தில் தவம் செய்ததாகத்தான் ஐதிஹ்யம். சுதர்சனகிரி என்பதாக இந்த பிராந்தியத்திற்கு பெயர். மலையில்லை, சற்றே மேட்டுப்பாங்கான பகுதிதான். ஆனால் புராணங்களில் இதற்கு சுதர்சனகிரி என்பதுதான் திருநாமம். பிரம்மதேவருடைய மானச புத்திரர்களில் முதலில் அவதாரம் செய்தவர் பிருகு மகரிஷி என்பதை நாம் திருவேங்கடமாமலையின் சரித்திரத்திலும் பார்த்திருக்கிறோம். மற்றும் ஆங்காங்கு சந்தர்ப்பம் வாய்த்த பொழுதெல்லாம் பிருகு மகரிஷியினுடைய சரித்திரத்தை பார்த்திருக்கிறோம். குறிப்பாக படவேடு ஜமதக்னி மகரிஷியின் பெருமைகளை நாம் அனுபவித்த காலத்தில் பிருகு மகரிஷியினுடைய பெருமைகளை எல்லாம் அனுபவித்திருக்கிறோம். ப்ரஹஸ்பதியினுடைய பெருமைகளையும் அனுபவித்திருக்கிறோம் இல்லையா? அந்த பிருகு மகரிஷி இந்த திருத்தலத்தில் தவம் செய்திருக்கிறார். பிருகு என்றால் ஒளி பரிந்தேவர், தேஜஸுடன் கூடியவர். அக்னித்தான் பிருகு, பிருகுத்தான் அக்னி என்று சொல்ல தட்டே இல்லை. அத்தகையதொரு பிருகு பல காலம் இங்கே தவம் செய்தார். அவர் தவத்தின் பெருமையினாலே பெருமாள் அதுவரையிலும் சயன திருக்கோலத்தில் இருந்த பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதித்தாராம். உள்ளே சென்று திருமுக்கூடல் க்ஷேத்திர விசேஷத்தில் அந்த திருமுக்கூடல் புண்ணிய தீர்த்தத்தின் கரையிலேயே
கோவில் கொண்டு எழுந்தருள் இருக்கக்கூடிய அப்பன் பிரசன்ன வெங்கடேச பெருமாளை சேவித்தால் அவருடைய திருமேனியில் சிரோபாகத்தில் அழகிய ஷடாமுடியை பார்க்கலாம். தாழ் ஷடையும் நீள்முடியும் என்று ஆழ்வார்த்தம் பாசுரத்தில் காண்பித்தபடியாக பெருமானுடைய திரு அபிஷேகமாம் அந்த சிரோபாகத்தில் ஷடாமுடியை பார்க்கலாம். மேலும் பெருமான் திருத்தீய லோச்சனனாக முக்கண்ணனாக சேவை சாதிக்கின்றான். அது தவிர நின்ற திருக்கோலத்தில் ஒரு புறம் சங்கம் ஒரு புறம் சக்கரம் என்று ஏந்தி அபயஹஸ்தத்துடன் கூடியவனாக அந்த அபயஹஸ்தத்தில் வைக்கப்பட்ட தாமரை மலருடன் கூடியவனாக சேவை சாதிக்கின்றான். இது இந்த திருத்தலத்தின் பெருமை. பிருகு தவம் செய்தார். பின்னாளில் கிருஷ்ணசர்மா என்னும் அந்தணர் தவம் செய்தார். அவர் செய்த தவத்தினாலே கங்கை யமுனை சரஸ்வதி என்னும் 3 நதிகளும் ஒன்று திரண்டு வந்து இந்த திருத்தலத்தில் சங்கமித்திருக்கின்றன. மார்க்கண்டேய மகர்ஷியும் இங்கு வந்து தவம் செய்ததாக ஒரு ஐதிஹ்யம் கூறப்படுகிறது. அதற்கு சாட்சியாக நின்ற திருக்கோலத்தில் அப்பன் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சேவை சாதிக்கிறாரே, அவருடைய திருவடிவாரத்தில் ஒரு புறம் மார்க்கண்டேய மகர்ஷி, மற்றொரு புறத்தில் பூமித்தாயார் அமர்ந்த திருக்கோலத்தில் பெருமானை சேவித்து கொண்டு சேவையாகின்றார்கள். திருவிண்ணகர் என்னும் ஒப்பலியப்பன் சன்னிதானத்தில் பெருமான் நின்ற திருக்கோலத்தில் இருக்கும் பொழுது எவ்விடம் ஒரு புறம் மார்க்கண்டேயரும் மறுபுறத்தில் பூமித்தாயாரும் சேவை சாதிக்கின்றார்களோ அதே திருக்கோலத்தில் இங்கே பெருமானை நாம் சேவிக்கலாம். ஒரு அத்தியுதமான சன்னிவேஷம் என்றால் ஆங்கிலத்தில் என்விரான்மெண்ட் என்கிறோம் அல்லவா, அதுபோன்று அத்தியுதமான சன்னிவேஷம். அதோ தூரத்தில் பத்மகிரி சேவையாகின்றது. காஞ்சி வரதராஜ பெருமாள் அந்த பத்மகிரிக்கு வருடந்தோறும் எழுந்தருளுகிறார். பின்னர் அங்கிருந்து பெருமாளும் பிரகலாதவர்தனும் புறப்பாடு கண்டருளி இந்த நதியின் மார்க்கமாகவே எழுந்தருளுகிறார்கள். இப்படியே நதியை கடந்து வருகிறார்கள். சில பல காலங்களுக்கு முன்பு வரையிலும் நதியில் வெள்ளமிட்டு வழிந்தோடும் அந்த தண்ணீர் பெருக்கு. சாயங்கால வேளையில் சிறு 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 என்று காத்து வீசும். நல்ல மந்தமாருதத்தில் மஞ்சள் வெயிலில் உருக்கி வார்த்த தங்கத்தை போன்று 2 பொன்மயமான தோளுக்கினியானாம் அழகியதான அந்த வேதிகையில் பெருமானும் பிரகலாதவர்தனும் எழுந்தருளுவது காணக்கண் கோடி வேணும். பிரயாகைக்கு இந்த பெருமை உண்டா? இல்லவே இல்லை. தட்சிண பிரயாகையாம் திருமுக்கூடலுக்குத்தான் இந்த பெருமை உண்டு. அதுவும் மகர சங்கராந்தியில் இங்கே புண்ணியஸ்தானம் செய்வது பாப விமோசனமாயிற்றே. அதற்காகத்தான் பெருமானும் வருகிறார். எல்லா ஆஸ்திகர்களும் அன்று பெருமானுடன் இதுவரையிலும் அனுயாத்திரை செய்வார்கள். அனுயாத்திரை என்றால் பின்தொடர்ந்து வருவது. இங்கே இந்த திருத்தலத்து பெருமானான அப்பன் பிரசன்ன வெங்கடேசன் வெள்ளை எழுந்தருள எல்லா எம்பெருமான்களும் ஒன்று திரண்டு ஊர்வலமாக புறப்பாடு கண்டருளுவது கட்டாயம் நம்முடைய வாழ்நாளில் சேவிக்க வேண்டிய ஓர் அரிய காட்சி, அற்புதமான காட்சி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மும்மூர்த்திகளாக தானே விளங்குகிறேன் என்பதை மார்க்கண்டேயருக்கும் பிருகுவிற்கும் மற்றும் கிருஷ்ணசர்மாவிற்கும் அனுகிரகம் செய்த திருக்கோலத்துடன் அப்பன் பிரசன்ன வெங்கடேசனுடைய எழில் மிகு திருக்கோலம், மூலவர் உற்சவர் என்று 2. இது தவிர இத்திருக்கோவிலுக்குள்ளே நாம் அனுபவிக்க வேண்டிய மற்றொரு சிறப்பம்சம் உண்டு. பெருமானுடைய திருவடிவாரத்திற்கு சற்றே அருகே சுதர்சன பாஞ்சஜன்யமான சங்க சக்கரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும். அதுதான் மிக முக்கியமானது. திருமலை திவ்யதேசத்திலும் படவேடு ஸ்ரீ கிராமத்திலும் நாம் தொண்டைமான் சக்கரவர்த்தியின் சரித்திரத்தை அனுபவித்தோம். தொண்டைமான் என்னும் சக்கரவர்த்தி பரம தர்மிஷ்டர், உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர். அவர் பெருமான் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கே ஆட்பட்டு அந்த ஸ்ரீனிவாசனிடத்தில் அச்சஞ்சலமான பக்தி பூண்டு உயர்ந்த யாகங்களை எல்லாம் செய்து பெருமானை ஆராதித்து வந்ததாக நாம் தலபுராணத்தில் அறிந்திருக்கிறோம். அந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி இந்த இடங்களை எல்லாம் ஆட்சி செய்து வந்ததினாலே அவருடைய பெயருக்கு ஏற்றாற் போலே
தொண்டைமான் சக்கரவர்த்தி இந்த இடங்களை ஆண்டு வந்ததினால் அவருடைய ஆளுமைக்கு உட்பட்ட தேசங்கள் அனைத்தும் தொண்டை மண்டலம் தொண்டை மண்டலம் என்று புகழப்படும் என்னும் வரத்தை படவேட்டில் ரேணுகாதேவி அனுக்கிரகம் செய்ததாக வெங்கடாச்சல மாகாத்தியத்தின் மூலமாகவும் நாம் அறிகிறோம். அந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி தர்ம பிரஜா பரிபாலனம் செய்து வருகிறார். பக்தி பூண்டவர், ஆஸ்தீக சிந்தனை உடையவர், பாவங்களுக்கு பயப்படுபவர், திருவேங்கடமுடியானுக்கே ஆட்பட்டிருப்பவர் மறந்தும் தவறு செய்வாரா? தினந்தோறும் அப்பெருமான் திருவாராதனங்கள் முடிவுற்ற பின்னர்தான் தான் உணவருந்துவது, அப்பெருமானுடைய ஆராதனை பூர்த்தியான பின்பு தான் தன்னுடைய காரியங்களை நடத்தி கொள்வது என்பதாக விரதம் பூண்டு சத்திய நெறியில் தவநெறியில் ஒழுகி வந்தார். அம்பரீஷரைப் போல, ஜனகரைப் போல, கேகயரைப் போல, அஸ்வபதியைப் போல தொண்டைமான் சக்கரவர்த்தியும் மிகச்சிறந்த ராஜரிஷியாகத்தான் விளங்கினார். அரசனாக இருந்தால் கூட ஆடம்பரமோ ஆர்ப்பாட்டமோ எதுவும் இல்லாமல் அமைதியே வடிவெடுத்து வந்தவராக பெருமானிடத்தில் பக்தியுடன் இருந்தார். அவருக்கும் சோதனை உண்டானது. ஆம், ஒரு ராஜா நன்னெறியில் அரசாட்சி செய்தால் ஏனையோருக்கு அது பொறுப்பது இல்லையே, அந்த அரசாங்கத்தை தூஷித்து கொண்டே இருப்பார்களே. அக்காலத்தில் ஒரு அரசனை படையெடுத்து வந்து வெற்றி கொண்டு அவன் ராஜ்யத்தை தாங்கள் அபகரிப்பது அரசர்களுக்கு வழக்கமாயிருந்தது. தொண்டைமான் சக்கரவர்த்தியின் கீர்த்தி உலகம் எங்கும் பரவியதைக் கண்டு பொறாமை மிகுந்த சத்ருக்கள் எதிரிகள் தொண்டைமானை எதிர்த்து வந்தார்கள். பொறாமை குணம் கொண்டவர்கள் சத்ருக்கள், ஒருத்தருக்கொருத்தர் பொறுத்து கொள்ளாதவர்கள். இருப்பினும் தொண்டைமான் சக்கரவர்த்தியை ஒழித்து கட்டுவதில் இவர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டார்கள். ஆம், இங்கேயும் ஒரு சங்கமம் ஏற்பட்டது. ஆனால் இது சத்சங்கம் இல்லை, அசத் சங்கம். நல்ல பாகவதோத்தமனை ஒழித்து கட்டி அவன் ராஜ்யத்தை அபகரித்து செல்வதற்கு உண்டான பிரயாசங்களில் எல்லோரும் ஈடுபட்டார்கள். தொண்டைமான் என்ன செய்வார் பாவம்? அரசன் வலிமிகுந்தவன், உயர்ந்ததான படையை தன்னிடத்தில் வைத்திருக்கிறான். யுத்தம் செய்து எல்லாரையும் புறமுதுகு காட்டும்படி தோல் வலிமை கொண்டவன். இருந்தால் கூட பல சத்துருக்கள் ஒன்று திரண்டு தன் ராஜ்யத்தை ஒரே சமயத்தில் தாக்கினால் தாக்குப்பிடிக்க முடியுமா? ஒருவேளை தாக்குப்பிடிப்பதாக வைத்துக் கொண்டால் தான் எவ்வளவு காலம் தாக்குப்பிடிக்க முடியும்? இது முடியாததாயிற்றே, இயலாததாயிற்றே. திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தானே துணை. அசரவில்லை தொண்டைமான் சக்கரவர்த்தி, அம்பரீஷ சக்கரவர்த்தியை போன்றவர். அம்பரீஷர் என்னும் அந்த மகாத்மா ஏகாதசி உபவாசம் இருந்து, ஒவ்வொரு ஏகாதசி என்றும் சுத்தமான உபவாசம் இருந்து, துவாதசி என்று மறுநாள், ஏகாதசிக்கு மறுநாள் பிராமணர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு பொன்னையும் பொருளையும் வாரியளித்து அவர்களை ஆராதனம் செய்ததனுடைய பயன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தன் சுதர்சன சக்கரத்தை அம்பரீஷ ராஜாவிற்கு அளித்தார். யமுனையாற்றங்கரையில் மதுவனம் என்னும் புண்ணிய பூமியில் தான் அம்பரீஷ சக்கரவர்த்தி தவம் செய்தார். அவர் தவம் செய்ததை கெடுப்பதற்கு, அதாவது அவரின் தவத்தின் வலிமையை பரீட்சிப்பதற்காகத்தான் துர்வாச மகர்ஷி வந்தார் என்று கீழே பாகவதம் முதலான புராணங்களின் கதைகளில் நாம் அறியலாம். எத்தகையதொரு சிறந்த தர்மாத்மாவாகவும் பக்திமானாகவும் இருந்தால் பெருமாள் தன் சுதர்சன சக்கரத்தை அம்பரீஷனுக்கு பரிசளித்திருப்பார். அதுபோன்று இப்பொழுது தொண்டைமான் சக்கரவர்த்தி தன் எதிரிகள் எல்லோரும் ஒரே அணியில் திரண்டு தன்னிடத்தில் படையெடுத்து வருவதைக் கண்டு அஞ்சு நடுங்கினான். தன் மக்களை காப்பாற்றும் வழி தெரியாமல் திகைத்தான். பிரபோ, சர்வேஸ்வரா, ஸ்ரீனிவாசா, என் அப்பனே, என் பிரபுவே, நீ என்றோ எனக்கு கதி. எத்தனையோ விதமான ஆபத்துக்கள் நேரிட்ட பொழுதெல்லாம் அந்த ஆபத்துக்களிலிருந்து எங்களை ரட்சித்தவன் என்றோ நீ. ஆகையால் என்னையும் என் மக்களையும் நீ காப்பாற்ற வேண்டும் ஐயா என்று மனமுருகி பிரார்த்தித்தார். ஸ்ரீனிவாசன் உண்மையான பக்தனுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்காமல் இருப்பானோ? தலையசைக்காமல் இருப்பானா? உடனே தன்னுடைய
சக்கரம் சங்கு என்னும் உயர்ந்த 2 ஆயுதங்களையும் தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு தந்துவிட்டான் ஸ்ரீனிவாசன். கேட்டதையெல்லாம் அளிக்கும் கலியில் பிரத்யக்ஷ தெய்வமாய் விளங்கும் அந்த கருணாமூர்த்தியான ஸ்ரீனிவாசன் திவ்ய ஆயுதங்களான சங்கத்தையும் சக்கரத்தையும் சுதர்சனாழ்வானையும் பாஞ்சஜன்யத்தையும் தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு அளித்து, நீ கவலை கொள்ளாதே, நீ படை திரட்டிச் செல்ல வேண்டும் என்னும் நிர்பந்தமே இல்லை. இதோ என்னுடைய திவ்யமான 2 ஆயுதங்கள் சத்ருக்களை எதிரிகளை நிர்மூலமாக்கிவிடும், கவலை கொள்ளாதே என்று சொன்னார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ படை திரட்டிச் செல்ல வேண்டும் என்னும் நிர்பந்தமே இல்லை. இதோ என்னுடைய திவ்யமான 2 ஆயுதங்கள் சத்ருக்களை எதிரிகளை நிர்மூலமாக்கிவிடும், கவலை கொள்ளாதே என்று சொன்னார். கருணாமூர்த்தியான அந்த கமலநயனன் கமலவாய் திறந்து சொன்ன வார்த்தைக்கு பிறகு வேறு என்ன வரம் வேண்டும் அரசனுக்கு? ஆனந்தப்பட்டான், ஆனந்த கூத்தாடினான். இனி படை குறித்துத்தான் கவலை கொள்ளவில்லை, சத்ருக்களை எதிரிகளை குறித்து கவலை கொள்ள தேவையில்லை என்று இருமாப்புடன் இருந்தான். அதுபோன்று தான் எதிரிகள் பெரும் படையுடன் புற்றீசலை போன்று எதிரே வர பகவானுடைய சுதர்சன பாஞ்சஜன்யங்கள் அவன் தன் எதிரிகள் படைகளுக்குள்ளே புகுந்து பகைவர்களின் படை அழித்தன. அவை அனைத்தையும் சின்னா பின்னமாக்கிவிட்டன. பாஞ்சஜன்யத்தின் கோஷத்தினாலேயே பகைவர்கள் மடிந்தார்கள். சுதர்சனாழ்வான் சீறி பாய்ந்ததினாலேயே எல்லோரும் சுட்டெரிக்கப்பட்டார்கள். ஒரு வழியாக சண்டை முடிவுக்கு வந்தது. எப்படி? எதிர்ப்பவர்கள் எவரும் இல்லாமல் தொண்டை மண்டலத்தின் ஏக சக்கரவர்த்தியாக தொண்டைமான் அரசன் விளங்கினான். இப்பொழுது அரசனுக்கு கர்வம் உண்டாக வேண்டுமே, இருமாப்பு உண்டாக வேண்டுமே. ஆஹா, நான் செய்த காரியத்தினால் என் பக்திக்கு பெருமானே தன்னுடைய திருவாழி திருச்சங்கை அளித்து விட்டார் என்று கொண்டாட வேண்டுமே. இல்லை, அமைதிதான் ஆன்மீகத்தின் அடிப்படை, அமைதிதான் ஆஸ்தீகத்தினுடைய அடிப்படை. அப்படி அமைதியாக இருந்தவன் பகவானை ஸ்தோத்திரம் செய்து, உன் தன் இன்னருளினால் நான் அடைந்த பாக்கியத்தை பெருமானே நான் எப்படித்தான் கொண்டாடுவது, என்ற வகையில் போற்றுவது என்பது தெரியவில்லையே என்பதாக ஸ்தோத்திரம் செய்தான். ஆயிற்று. ராஜ்யம் நல்ல நிலைக்கு வந்தது. ராஜ்யத்தில் மக்கள் சுகமாக வாழ்ந்தார்கள். ஆள்கின்றான் ஆழியான், ஆறால் குறை உடையோம் என்பதாக அந்த மூதரைக்கு பொருள் உணரப்பட்டது. எல்லாம் முடிந்தது. பின்னர் இங்கே திரிவேணி சங்கம க்ஷேத்திரத்திற்கு வந்து அப்பன் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் வெங்கடரமண சுவாமி பக்தர்களுக்கு பிரசன்னனாகி அருள் பாலிக்கும் அப்பெருமானின் தாழ் பணிந்தான். பிரசன்ன வெங்கடேசனும் தான் அளித்த திருவாழி திருச்சங்குகள் இந்த இடத்திலேயே பிரதிஷ்டை செய்விக்கப்படட்டும் என்பதாக திருவாய் மலர்ந்தருளினானாம். அதன் படித்தான் பெருமான் நின்ற கோலத்தில் ஒரு பக்கம் மார்க்கண்டேயர், மற்றொரு பக்கம் பூமி பிராட்டி சேவை சாதிக்க தன்னுடைய திருவடிவாரத்திற்கு அருகிலேயே சுதர்சன பாஞ்சஜன்யத்துடன் இன்றளவும் சேவை சாதிக்கிறார். ஆம், தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு திருமலை ஸ்ரீனிவாச பெருமாள் அளித்த அந்த சங்க சக்கரங்கள் இங்கே மறைந்தனவாம். அதைத்தான் நாம் இன்றும் திருமுக்கூடல் என்னும் திரிவேணி சங்கம க்ஷேத்திரத்தில் தரிசிக்கலாம். பின்னாளில் திருமலை எம்பெருமான் யார் என்னும் விஷயத்தில் ஒரு சந்தேகம் உண்டாக சாக்ஷாத் சர்வேஸ்வரனான திருமகள் கேள்வனான ஸ்ரீனிவாசனாம் ஸ்ரீமன் நாராயணன்தான் என்பதை சுவாமி ராமானுஜர் ஸ்தாபனம் செய்வதற்காக பெருமானுடைய திவ்ய சின்னங்களான சங்க சக்கரங்களை எடுத்து வைக்க மறுநாள் காலையில் பெருமாள் தன் திருக்கைகளில் அவற்றை ஏந்தி கொண்டு சேவை சாதித்தாராம். இன்றளவும் திருமலையில் திருவேங்கடமுடியானை சேவிக்கும் பொழுது பகவத் ராமானுஜர் அவருக்கு அளித்த சங்க சக்கரங்களை நாம் பார்க்கலாம். அது வரையிலும் தொண்டைமான் சக்கரவர்த்திக்குத்தான் சங்க சக்கரங்களை அளித்திருந்ததினாலே திருமலையப்பன் சங்க சக்கரங்கள் இல்லாமல் இருந்தான். அந்த சங்க சக்கரங்கள் இங்கே வந்து மறைந்து விட்டன. திருமுக்கூடல், திவ்யரேஷம், பிருகு, மார்க்கண்டேயர், தொண்டைமான் சக்கரவர்த்தி மற்றும் கிருஷ்ண சர்மா என்னும் பிராமணோத்தமர் இவர்கள் தவம் செய்த சுதர்சனகிரியில் திருமுக்கூடலில் பெருமாளை நாமும் சேவிக்கின்றோம்.